நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட 5 கட்சிகள் புதிய அமைச்சரவையில் இடம்பெறும் என தகவல். பீகாரில் வரும் நவம்பர் 19ஆம் தேதி புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல். பிரதமர் மோடி, பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். விழுப்புரம், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தேனி, தென்காசி, நெல்லை, குமரி உட்பட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நவம்பர் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நவம்பர் 19ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என தகவல். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் முற்போக்கு புத்தக காட்சியை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு புத்தக அரங்குகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களையும் பார்வையிட்டார். சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்வதற்கான கால வரம்பு நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக வேளாண் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. பொது சேவை மையங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்ய வலியுறுத்தல். எஸ்ஐஆர் பற்றி பொய்யான தகவலை கூறி பூதாகரமாக ஒரு மாயையை திமுகவினர் உருவாக்குகின்றனர் என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அடுத்த 4 மாதங்களுக்கு எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறும் நிலையில் இதில் என்ன குளறுபடிகள் ஏற்படும் என்றும் கேள்வி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம். எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகள் இருப்பதாகவும் வாக்காளர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் கூறி முழக்கம். ராகுல் காந்தியுடன் விஜய் கூட்டணி பற்றி பேசியதாக வெளியான தகவலுக்கு தாவேக தரப்பில் மறுப்பு. தங்கள் கட்சியின் தலைமை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்றும் தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு அட்டவணையை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையை அடுத்த ஆவடியில் காரை பின்னோக்கி கணவன் இயக்கிய போது பின்னால் நின்றிருந்த மனைவி மீது மோதி உயிரிழப்பு. பழைய காரை வாங்கி ஓட்டுநர் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த கணவர் ரிவர்ஸ் கியரில் காரை வேகமாக இயக்கியதால் நிகழ்ந்த சோகம். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் உயர்ந்து 6 ரூபாயாக நிர்ணயம். 50 ஆண்டுகால கோழிப்பண்ணை வரலாற்றில் இதுவே அதிகபட்ச விலை என தகவல். சென்னையில் உள்ள தங்கள் பைக் தொழிற்சாலையை உலகளாவிய சந்தைக்கான ஏற்றுமதி மையமாக மாற்ற யமஹா நிறுவனம் திட்டம். இந்த ஆண்டு ஏற்றுமதி 25% அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக தகவல். மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரி கோலாகலம். திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. இருமுடி கட்டி வந்த பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம். சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஆறு, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கு, வாய் பகுதிகளை நன்றாக மூட வேண்டும். அமீபா, மூளைக்காய்ச்சல் பாதிப்பு எதிரொலியாக கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் 18ஆம் படிக்கு மேல் உள்ள சன்னிதானத்தில் செல்போன் பயன்படுத்தவும், போட்டோ, வீடியோ எடுக்கவும் தடை. மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவசம் போர்டு அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலைகளில் இருந்து தங்கம் திருடப்பட்ட வழக்கில் விசாரணை தீவிரம். அறிவியல் ரீதியிலான சோதனை நடத்த கோயிலுக்கு வந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள்.
டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய 3 மருத்துவர்களுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பு. மருத்துவர்கள் உமர், முசம்மில், ஜாகின் ஆகியோருக்கு ஹவாலா நெட்வொர்க் மூலம் 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது உளவுத்துறை விசாரணையில் அம்பலம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய மருத்துவர் உமர் வெடிபொருட்களை சோதிக்க வீட்டில் ஆய்வகம் வைத்திருந்ததாக பரபரப்பு தகவல். டெலிகிராம் செயலி மூலம் தனது பாகிஸ்தான் கூட்டாளிகள் பகிர்ந்து கொண்ட வெடிகுண்டு தயாரிக்கும் நுட்பங்களை சோதித்ததாகவும் தகவல். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் சாத்தானின் தாய் என்று அழைக்கப்படும் வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம். டெட்டனேட்டர் இல்லாமல் வெப்பத்தாலேயே வெடிக்கும் ட்ரை அசிடோன், ட்ரை பெராக்சைட் பயன்படுத்தப்பட்டதா என தீவிர விசாரணை. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா பகுதியில் பாதுகாப்பு படையினரின் என்கவுண்டரில் 3 நக்சல்கள் சுட்டுக் கொலை. சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் தலைக்கு தலா 5 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தகவல். குஜராத்தின் சூரத்தில் கட்டப்படும் புல்லட் ரயில் நிலையத்தின் பணிகளை பிரதமர் மோடி நேற்று ஆய்வு மேற்கொண்டதன் வீடியோ வெளியீடு. கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருவோருடனும் பிரதமர் கலந்துரையாடிய காட்சி. உலக வங்கியிடம் பெற்ற 14,000 கோடி ரூபாய் கடனை வைத்து பீகாரில் பெண்களின் வங்கிக் கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. நிதிஷ்குமார் அரசு மீது பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி குற்றச்சாட்டு. இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. 124 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் 93 ரன்களிலேயே ஆல் அவுட் ஆனது இந்தியா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.